இந்த வீடியோவில் நம்ம எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் உங்களோட 10th மார்க் வச்சு ரெக்ரூட் பண்ணுற நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க எல்லா போஸ்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. உங்களோட மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டைட் ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அரவன் காடு அப்படிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் அப்ரண்டிஸஸ் கேடரில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஐடிஐ அண்ட் ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 47 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ரண்டிஸ்ஷிப் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுமே இதே பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 20வது பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இங்கே ஃபில் பண்ண போகிறீங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் மென்ஷன் பண்ணணும். இங்கே உங்களுடைய அம்மாவோட பெயர், அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலா ஃபீமேலான்னு ஃபில் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ், அதாவது ஐடிஐ போஸ்ட்டா நான் ஐடிஐ போஸ்ட்டா அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்கணும். அடுத்து நீங்கள் ஃபிசிக்கலி டிசபிள்டு பர்சனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட